ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ரெடிமேட் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா இடியாப்பத்தை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இடியாப்பம் மிக்ஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணி கொதிச்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இடியாப்பத்தை மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் போதும் மூடி வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா வடிச்சிருங்க. இனிமேல் ஒரு கரண்டி ஒன்று எடுத்து நீங்கள் இப்படி எடுத்து போட்டிங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும். ரொம்ப நேரம் விட்டுட்டால் தான் கொலன்னு போயிடும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு கூட நான் இன்றைக்கி தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நீங்கள் 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அஸ்கா தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அஸ்கா ஆட் பண்ணிக்கிங்க. நான் நாட்டு சக்கரை தான், எங்கள் வீட்டில் எப்போயுமே நாட்டு சக்கரை தான். வாங்க இன்றைக்கி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.